சாட்டை எவ்வளவு பெரிய மாமா பையன் சொல்லி பாப்போமா? இன்னொன்னு, இந்த நாய் யோகியெல்லாம் கிடையாது. இந்த நாயும் இலங்கை பெண்ணை ஒருத்தவங்க ஏமாத்தி இருக்கிறான். அதை விட்டுருங்க. சுபா முத்துக்குமார் அவங்களோட மனைவியை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், சுபா முத்துக்குமார் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மனைவி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பேர்ல கல்யாணம் பண்ணி அவங்க சொத்தை ஆடைய போட்டான். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, சுபா முத்துக்குமார் இறக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு அவர் வந்து பார்ட்டி வச்சிருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்துட்டு அந்த சுபா முத்துக்குமார் மனைவி அந்த துறைமுறை கல்யாணம் பண்ணா இல்லையா, கல்யாணம் பண்ண காரியமா என்ன பண்ணா அப்படின்னா அவங்களோட கருவை கலைச்சிட்டான். ஏன்னா நாளைக்கு அந்த குழந்தை பிறந்து வந்து எங்க சொத்துல பங்கு கேட்கிற போதோ அப்படின்றதுக்காகவே சுபா முத்துக்குமாரோட வாரிசை இந்த பூமியில வரவிடாம கருவோட கலைச்சிட்டான் இந்த பரதேசி மாமா பையன். இதை விட கேவலம் என்ன தெரியுமா, ஹனி டிராப் பண்றது. 2022 பாத்தீங்கன்னா திருமணம் இருக்கக்கூடிய இந்த உய்யம்படான் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஜனனி அப்படின்ற ஒரு பொண்ணை வச்சு நல்ல வசதியான ஒரு லேடியோட பையன் கிட்ட க்ளோஸா பழகி விட்டு அந்த க்ளோஸான அந்த ஆதாரங்களை வச்சு அதை காமிச்சு அவங்களை மிரட்டி நீங்க எனக்கு 50 லட்ச ரூபா கொடுத்து செட்டில் பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நாங்க பிரஸ்ல வெளியிடுவோம், நாங்க வந்துட்டு இதை மத்தவங்க சொல்லி உங்களை நாங்க அசிங்கப்படுத்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னால என்ன பண்ண முடியும் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்க போலீஸ் ஸ்டேஷன் வரும் போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மையை வெளியே வந்திருக்கு. அந்த பொண்ணு யாருன்னா இலங்கையில இருந்து வந்த ஜனனி அப்படின்ற ஒரு பெண்ணு. அந்த ஜனனி அப்படின்ற அந்த பெண் அந்த பையனை ஏமாத்தினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்க மட்டும் எனக்கு இது பண்ணல அப்படின்னா என் பின்னாடி ஒரு மிகப்பெரிய கட்சி பலமே இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவங்க வந்துட்டு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அந்த கொலை மிரட்டல் விட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதாகரன், சேந்தன், ராஜேஷ்குமார் அப்படின்னு இந்த சீமான் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய இந்த 3 பேர் போய் சேர்ந்துதான் அந்த கொலை மிரட்டலே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு அந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த 3 பரதேசிங்க தான் அந்த பையனோட அம்மா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 64 வயசு கிட்ட இருக்கும், விஜயலட்சுமின்றவங்க. அந்த ஒரு வயசானவங்களை போயிட்டு அடிச்சு மிரட்டி பணம் கொடுக்கல அப்படின்னா அவங்களை வந்துட்டு நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த நாம் தமிழரோட கட்சி பேரை சொல்லி அவங்களை மிரட்டி பணம் பறிச்சிருக்காங்க. இதுக்கு மூளையா இருந்து செயல்பட்டவர் யாரு அப்படின்னா துரைமுருகன். அப்படி பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், ஆக்சுவலா அவனோட பேசிக் பிசினஸ் இதுதான். அவன் கூட ஆரம்பத்துல க்ளோஸா பண்ண பல பேருக்கு தெரியும். அவன் பாத்தீங்கன்னா இந்த திருச்சி ஈரோட்ல பாத்தீங்கன்னா இந்த பொம்பளங்களை வச்சு பிசினஸ் பண்ற ஒரு பொம்பளை புரோக்கர் தான். அதனாலதான் துரைமுருகன் வந்துட்டு மஞ்சப்படி மாமா பையல் அப்படின்னு கூப்பிடுறதுக்கான ரீசனே அவனோட ஆரம்ப காலகட்டத்துல பண்ண தொழிலே புரோக்கர் தொழில் தான், இந்த பொம்பளங்களை வச்சு பிசினஸ் பண்றது. அதை தான் அவன் பண்ணிட்டு இருந்தான். அதை தான் கட்சிக்குள்ள வந்தும் இந்த பணத்தை புடுங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணை செட் பண்ணி ஹனி டிராப் மாதிரி பண்ணி ஒரு இந்த வசதியான ஆளெல்லாம் பிடிச்சி அவங்ககிட்ட பழக விட்டு பணம் முடுங்குறது. அதனாலதான் அவன் வாயில இருந்து நல்ல வார்த்தைகள் எதுவுமே வரவே வராது. இன்னொருத்தன் பொண்டாட்டியை ஏமாத்தி அவங்க சொத்தை அபகரித்து அவங்க வயிற்றுல உள்ள கருவை அழிச்சு அப்புறம் மாமா வேலை வேற பாத்துருக்கிறான். இந்த கீடு கட்டு இந்த கேவலமான இந்த சாட்ட நாய்க்கு ஒரு சில பரதேசி பண்ணாடிங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வருதுங்க. இந்த சாட்ட மாமா பயல என்ன கெட்ட வார்த்தையில கேட்டு ஏசுறதுன்னே தெரியலங்க.